ஹலோ கைஸ், நான் உங்கள் அருண்குமார் பேசுகிறேன். சோஃபார் இந்த வீடியோ சீரீஸில் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் எப்படி வந்து நம்ம ஃபில்டர் சர்ச் பண்ணலாம், அட்வான்ஸ் சர்ச் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ நான் அந்த சீரீஸில் வந்துட்டு ஒரு சாம்பிள் என்ஏவி கால்குலேஷன் வந்து பற்றி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான எக்ஸல் ஷீட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது என்னடா நிறையா ஃபீல்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்காதீங்க. நான் வந்து உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த என்ஏவி கால்குலேஷன் நான் எதுக்கு நான் போடுறேன் அப்படின்னா, இந்த என்ஏவி கால்குலேஷன் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மேலே ஒரு நம்பிக்கையே வந்தது. எப்படி வந்து இதில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி மார்க்கெட் ப்ரைஸோடைய சேஞ்ச் வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த என்ஏவி கால்குலேஷன் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அசர்ட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி பேசிஸில் இதை கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபார்முலாஸ் தான் நான் இங்கே இதில் எக்ஸ்பிளைன் போட்டிருக்கேன். ஸோ இதை நான் இப்போ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள். இது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு சாம்பிள் என்ஏவி கால்குலேஷன் தான். இன்னும் காம்ப்ளிகேட்டடாக வந்து உங்களுக்கு என்ஏவி கால்குலேஷன் வந்து இதில் பண்ணுவாங்க. பட் அஸ் அ பேசிக் யூஸராக, ஒரு பேசிக் இன்வெஸ்டராக நீங்கள் இந்த நாலேஜ் வந்து நீங்கள் எதாவது கெயின் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெட் அசெட் வேல்யூ, ஒரு கம்பெனியோட நெட் அசெட் வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, டோட்டல் அசெட் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது. டோட்டல் அசெட்டுங்கிறது நம்மள மாதிரி மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் தான் டோட்டல் அசெட்டு. டோட்டல் லைபிலிட்டிஸ் வந்து அவங்க பண்ணுற ரிசர்ச்சுக்கு, அது ரிசர்ச்சுக்கு ஆள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சேலரி கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபண்ட் கால்குலேஷன், டேக்ஸஸ், அது இது. ஸோ இந்த மாதிரிலாம் லைபிலிட்டிஸ்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதான் தான் டோட்டலாக லைபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ஏவி பர் யூனிட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து டோட்டல் அமௌண்ட்டோட என்ஏவி. ஸோ அந்த ஒரு யூனிட்டுக்கு வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து டோட்டல் அசெட், இந்த வர வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்றது பேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம இது லைக் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிறனால இது வந்துட்டு உங்களுக்கு யூனிட்ஸ்ன்னு சொல்லலாம், ஷேர்ஸ்ன்னு சொல்கிறத விட. ஸோ நான் இதை வந்து நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு யூனிட்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். அப்போ இன்னும் உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ஏவி இஸ் கால்குலேட் ஆன் டெய்லி பேசிஸ். பர் ஷேர் என்ஏவி இஸ் அஃபெக்டட் பை சேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர் ஃபண்ட்ஸ் அப்படின்றது. இது என்னென்னா, இது எய்தர் வந்து நீங்கள் கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து அதிகமாக வாங்குறதுனால உங்களுக்கு ப்ரைஸ் வந்து என்ஏவி ஏறும். அதாவது என்னென்னா, நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக அப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிறப்போ வந்து உங்களுக்கு என்ஏவி வேல்யூ ஏறும். இதை தான் எப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டேப்லெட் காலம். இதில் வந்து நம்ம என்னென்ன ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்கிற லிஸ்ட்டு, அது எவ்வளோ ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஷேரோட ஒரு ப்ரைஸோட வேல்யூ, ஒரு ஷேரோட ப்ரைஸ் வேல்யூ என்னது, அதை மல்டிப்ளை பண்ணால் வேறு வேல்யூவை கேபிட்டலைசேஷன்ற காலமில் போட்டிருக்கேன். இப்போதைக்கு ஃபார் சாம்பிளுக்கு நான் கம்பெனி ஏ, கம்பெனி பின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வரைக்கும் ஒரு 5 கம்பெனியோட ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஒரு ப்ரைஸில் இருக்குது. அதுதான் 142, 185, 332 அப்படிங்கிறது. ஓகேங்களா? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஷேர்ஸுடைய டோட்டல் வேல்யூ ஒரு யூனிட்டுக்கு, ஒரு கம்பெனிலையும் ஒரு யூனிட் நீங்கள் எடுத்து அதை நீங்கள் ஆட் பண்ணீங்க அதனுடைய வேல்யூஸ் அப்படின்னா, அதனுடைய டோட்டல் வேல்யூ தான் வந்து இங்கே வருது 839. ஓகேங்களா? ஸோ அதுக்கு இப்போ 192 ஷேர்ஸ்க்கு 142 rupees per each ஷேர் அப்படின்னா, அதுக்கு வர கால்குலேஷன் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் லைபிலிட்டிஸ் பற்றி நம்ம பேசணும். அந்த லைபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் அண்ட் டாக்ஸபிலிட்டி. ப்ரோக்கரேஜ் வந்து அவங்க இந்த ஃபண்ட் வச்சு நடத்துறதுக்கு வந்து ஒரு ப்ரோக்கரேஜ் மாதிரி வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அது ரெகுலர் பேசிஸ் சொல்லிட்டு பிளான் நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த ரெகுலர் பிளானில் ப்ரோக்கரேஜ் பற்றி பேசியிருப்போம். அந்த ப்ரோக்கரேஜுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ சார்ஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டாக்ஸபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபண்ட் நடத்துறதுக்கு ஒரு டேக்ஸ் வந்து அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து டாக்ஸபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். இப்போ நான் சும்மா ஒரு 2 டேர்ம் மட்டும் எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். இவங்க லைபிலிட்டிஸுங்கிற நேமில் வந்து இன்னும் நிறையா வந்து அவங்களுக்கு செலவுகள் இருக்கும். அதெல்லாம் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து நான் சும்மா உங்களுக்கு தௌசண்ட்ஸில் போட்டிருக்கேன். ஆனால் பட் ஆக்சுவலாக வந்து லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸில் வந்து திஸ் ஹேப்பன்ஸ் இன் ஒரு அசெட் கம்பெனியில், ஒரு பிளானில் வந்து திஸ் ஹேப்பன்ஸ் இன் க்ரோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா, நான் இனிஷியல் ஸ்டார்ட்அப்புக்காக நான் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறேன். ஸோ என்னோட இனிஷியல் யூனிட் வேல்யூ வந்து நான் கன்சிடர் பண்ணுறது வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து ₹10 அப்படின்னு சொல்லி நான் பார் வேல்யூ வைக்கிறேன். இது வந்து வெறும் இனிஷியல் கன்சிடரேஷன் மட்டும்தான்.
ஓகேங்களா. ஸோ அப்போ நான் பார் வேல்யூ 10ன்னு வச்சுன்னா 1 lakh அமௌண்ட் வந்து எனக்கு 10,000 வரும். ஸோ அதை தான் வந்து இங்கே நான் போட்டிருக்கேன், இனிஷியல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இந்த கரண்ட் அவுட்ஸ்டாண்டிங்கிறது நாளுக்கு நாள் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக போக போக அப்போ அவங்க பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல யூனிட்ஸு, அந்த யூனிட்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் சும்மா சாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டோட்டல் நியூ யூனிட்ஸ், நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டு, கரண்ட் NAV டியூரிங் த பர்ச்சேஸ் டைம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ எவ்வளோ ருபீஸ், எவ்வளோ NAV இருக்கோ அதை வந்து தான் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த அவுட்ஸ்டாண்டிங் யூனிட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண அங்கே நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதுக்காக எக்ஸல் ஃபார்ம்லலாம் நான் போட்டிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக இப்போ 192 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி ஏவோட ஷேர்ஸ் எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் C8 × B8 போட்டிருப்பேன். ஸோ C8 ஓகேங்களா, C8 × B8 ஓகேங்களா. இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்கும். C9 × B9 இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு C9 × B9. ஸோ இந்த மாதிரி 5 இதுக்கு இருக்கும். ஓகேங்களா. இது ஃபுல்லாக ஆட் பண்ணுது. இது வந்து கேஷ் வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ யாராவது வந்து அர்ஜென்ட்டாக வந்து எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி வித்ட்ரா பண்ண போகிற டைமில் வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஷேராக செலக்ட் பண்ணி இதில் இவ்வளோ சேல் பண்ணலாம், இதில் இவ்வளோ சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு பதில் அவங்க இந்த கேஷ்லேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து நம்மளுக்கு இமீடியட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் they will take some time to take a decision, எந்த ஷேரை சேல் பண்ணலாம், எந்த ஷேரை சேல் பண்ண வேணாம் அப்படிங்கிறது இது பண்ணிட்டு திருப்பி இந்த கேஷோட இதை வந்து கால்குலேஷனில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அதுக்காக தான் இந்த கேஷ் வந்து ஒரு டம்மி செக்ஷனாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எப்பயுமே இருக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. அதுதான் வந்து இந்த கேஷ் வேல்யூ, கேஷ் காலிங் கேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம இந்த செக்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி இனிஷியல் ஃபண்ட் வேல்யூ, இப்போ இந்த பார் வேல்யூ வந்து இது. ஸோ இப்போ இனிஷியல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். திஸ் டிவைட் பை திஸ் வந்து இந்த 10 வேல்யூ வந்து உங்களுக்கு 10,000 அப்படிங்கிறது வந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட் அவுட்ஸ்டாண்டிங் வந்து இது நான் தனிப்பட்ட முறையில் நான் கால்குலேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் G7 ப்ளஸ் K4. G7னா என்னது உங்களுக்கு, இதுதான் G7 ஓகேங்களா. இந்த 10,000 அப்படிங்கிற அமௌண்ட் தான் வந்து உங்களுக்கு G7. இந்த அமௌண்ட்டும் வித் ப்ளஸ் வந்துட்டு K4 வந்து என்னது உங்களுக்கு K ஆல்ஃபபெட்டில் உங்களுக்கு இங்கே 4 இருக்குது. ஸோ இதான் வந்து K4 வந்து இங்கே இருக்குது உங்களுக்கு. இப்போ இந்த K4 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், நியூ யூனிட்ஸ், அதாவது புதுசாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற யூனிட்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகுது. ஓகேங்களா. இந்த வேல்யூவும் அப்புறம் வந்து உங்களுக்கு G7ல் இருக்கிற வேல்யூவும், அதாவது இந்த வேல்யூவும் வந்து உங்களுக்கு ஆட் ஆகி உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா. இதுதான் லேட்டஸ்ட்டாக வந்து 2898 யூனிட்ஸ் வந்து வெளியில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ G7 ப்ளஸ் K4 வந்து இந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ தான் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண அவங்க கூடிய யூனிட்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து கால்குலேட் பண்ணுற யூனிட்ஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா போட்டிருப்பேன் நான், I6 × J6, I6 டிவைடட் பை J6, அதாவது கரண்ட் NAV ப்ரைஸ், இங்கே இருக்கிற கரண்ட் NAV ப்ரைஸ் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட் இங்கே போடுறப்போ எனக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பர்ச்சேஸ்ட் பை தட் பர்டிகுலர் இன்வெஸ்டர், அந்த பர்டிகுலர் இன்வெஸ்டர் வாங்கக்கூடிய நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து எவ்வளோங்கிறது இங்கே நான் கால்குலேட் பண்ணிடுவேன். ஸோ இது டெய்லி பேசிஸில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்றத போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ யூனிட்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து இங்கே தனியாக இருக்கும். ஸோ இது நம்ம தனியாக போட்டோம்னா இங்கே லேட்டஸ்ட்டாக யூனிட்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. இப்போ டோட்டல் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாமே சேர்த்து 1,40,000 வந்து இருக்குது. இதனுடைய ஃபார்முலா இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து சம் ஆஃப் D8 to D13 போட்டிருக்கேன். D8 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது உங்களுக்கு D காலமில் பார்த்தீங்கன்னா கேபிட்டலைசேஷன் போட்டிருக்கேன். ஸோ அந்த கேபிட்டலைசேஷன்லேருந்து D8லேருந்து உங்களுக்கு வந்து D12 வரைக்கும் D13 வரைக்கும் போட்டிருக்கேன். ஏன் இதை மட்டும் நீங்கள் தனியாக போட்டிருக்கீங்க இது D13 அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே ஷேர் ப்ரைஸ் சப்போஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ அந்த வேல்யூ இங்கே கூடும் இல்லையா, அதனுடைய டோட்டல் நம்மளுக்கு வேணும் இல்லை, அதுதான் இங்கே டோட்டல் அசெட்ஸாக நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா. சரி, இப்போ வந்துட்டு டோட்டல் லைபிலிட்டிஸ் அண்ட் டோட்டல் அசெட்ஸ். இப்போ லைபிலிட்டிஸை நான் மைனஸ் பண்ணுறேங்க இங்கே நெட் வேல்யூவில். ஓகேங்களா. அந்த 4,000 லைபிலிட்டிஸை வந்து மைனஸ் பண்ணுறேன். இங்கே 2,000 தனியாக போட்டிருக்கோம்ல, இந்த லைபிலிட்டிஸை இங்கே மைனஸ் நான் பண்ணுறப்போ இதிலேருந்து D3 to D18 இது வந்து இது. ஸோ நெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா G10 - G11.
G10 minus G11. இப்போ இது வந்து உங்களுக்கு இங்கே வந்துச்சு. ஸோ இதில் நெட் அசெட் வேல்யூவோட கால்குலேஷன் தான் வந்து உங்களுக்கு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலா தெரியும். தட் இஸ் G13 டிவைடட் மைனஸ் G11. இந்த G11 வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு NAV கால்குலேஷன்ஸ் வந்து இங்கே கால்குலேட் ஆகுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன அமௌண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2000 நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற கரெக்டான அமௌண்ட் என்ன? 10.5496. 10. இப்போது கரண்ட் பர்ச்சேஸ் வந்து உங்களுக்கு அந்த நம்பர் அப்படியே நான் கால்குலேட் பண்ணேன். 10.546 இருக்குங்களா? 5க்கு மேலே தாண்டிடுச்சு. அதனால நான் 10.55ன்னு வச்சுக்கிறேன். என்னோட NAV கரண்ட் வேல்யூ வந்து 10.55 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணனா எனக்கு வந்து இங்கே அவுட்ஸ்டாண்டிங் யூனிட் வந்து எனக்கு இங்கே I8/J8 இருக்குது. இதை நான் அப்படியே ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி நான் இங்கே ட்ராக் பண்ணுறேன். எனக்கு அந்த ஃபார்முலா இந்த செல்லுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ அப்டேட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் யூனிட் வந்து 189 வந்துருச்சு. இங்கே 189 போட்டோடனே பாருங்களேன், நான் இந்த காலம் தானே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே யூனிட் வந்து ஏறிடுச்சு 1307. இங்கே யூனிட் ஏறினோடனே பாருங்கள், இங்கே நான் போட்டது 1055 தான். ஆனால் வந்து உங்களுக்கு இங்கே 1039 அப்படின்ற வேல்யூ வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் இங்கே வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா 10.55ல் இருந்தோம். இப்போ நான் 2000 இன்வெஸ்ட் பண்ண உடனே எனக்கு வந்து 10.39 வந்து வந்திருக்கு. இது ஏன் இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு கூட நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா வந்து நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் யூனிட்ஸும் வந்து உங்களுக்கு இதுவாகுது. ஓகேங்களா? ஆனால் இது இன்க்ரீஸ் ஆனால் கூட உங்களுக்கு பரவாயில்லைங்க. ஏன்னா நான் 2000 நான் போட்டிருக்கேன். பட் இங்கே வந்து நான் எதுவும் ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல. புரியுதுங்களா? ஸோ ஷேர்ஸஸ் இப்போ நான் போட்டுவிட்டேன் அப்படின்னா எனக்கு இது இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ பாருங்களேன், இப்போ 2000 என் கையில் இருக்குது. ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து இங்கே 142 இருக்குது. இப்போ இந்த 142க்கு நான் ஒரு 5 ஷேர்ஸ் இதில் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சரி இருங்க இன்னொரு பண்ணலாம். இப்போ டோட்டல் வேல்யூ வந்து இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸில் வந்து 839 வருது. ஸோ நான் 2000 நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, கால்குலேட் எடுத்துக்குவோம். இப்போது 2000 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இருக்கிற டோட்டல் 5 கம்பெனியோட யூனிட் வேல்யூ ஒரு ஷேரோட வேல்யூ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 839 வருது. அப்போ எத்தனை யூனிட்ஸ் நான் எத்தனை ஷேர்ஸ் வந்து ஈச் ஸ்டாக்கில் பர்ச்சேஸ் பண்ணலாங்கிறதுக்கு டிவைடட் பை இந்த 839 கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து எத்தனை ஷேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு தெரிஞ்சிரும்ல உங்களுக்கு. ஸோ 2000ல் 2 ஷேர் ஒன்றுத்துலேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஒன்றுத்துலேயும் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ வந்து 2 ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம் ஒரு சாம்பிளுக்கு வச்சுக்குவோம். 2 ஷேர் பர்ச்சேஸ் பண்ணேன்னா அப்போ 839 × 2 கொடுத்துக்குவோம். எவ்வளோ ஆச்சு? 1678 ஆச்சு. அப்போ 2000ல் 1678 எக்ஸ்ட்ரா வரும்ல. 2000ல் 1678 மைனஸ் 1678 322. இப்போ இந்த 322 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு யூனிட்லேயும் ஃபஸ்ட்டு 2 ஷேர் ஏற்றிக்கிறேன். நான் பர்ச்சேஸ் பண்ணதாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாத்துலேயும் 2 ஷேர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கம் ஆன் 34. இப்போ இது 135 வரும். 133 + 2 135. இப்போ வந்துட்டு இது வந்து 235. ஸோ இதுவும் வந்து 235. சரிங்க, இப்போ எக்ஸ்ட்ராவாக என்னென்ன ஷேர் வாங்கலாம்? இதில் எக்ஸ்ட்ரா 322 இருக்குது. இந்த 322க்கு நான் அந்த 98 ஷேர் வேணால் ஒரு 3 ஷேர் வாங்கிக்கலாமே. இதில் 3 ஷேர் வாங்கிக்கலாம். 238. இப்போ வந்து இதில் எவ்வளோ மைனஸாக இருக்குது உங்களுக்கு? 322 வந்து மெமரி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது 98 * 3 எவ்வளோ வருது உங்களுக்கு? 294. அப்போது வந்து மெமரி ரீகால் 322லேருந்து -294 பண்ணால் எவ்வளோ வருது? -294 பண்ணால் என்ன வருதுன்னா 28 வருது. ஸோ இப்போ ரிமைனிங் இருக்க 28 வந்து நான் இங்கே கேஷில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 2256 + 28 2256 + 28 உங்களுக்கு என்ன வருது? 2284 வருது. ஓகேங்களா? அப்போ நான் 2284 இங்கே
போட்டுக்கிறேன். ஸோ இப்படி தாங்க டெய்லி பேசிஸில் என்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட் எடுத்து என்னென்ன ஷேரை பர்ச்சேஸ் பண்ணலாம், என்னென்ன ஷேர் பர்ச்சேஸ் பண்ணி என்னென்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி இங்கே போட்டுருவாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு ஷேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஷேர் பர்ச்சேஸ் பண்ணப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, அது மல்டிப்ளை வர வேல்யூ இங்கே இது ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் 10.54 இருந்தது, இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் ஆட் பண்ணது 10.5466 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஏன் இது குறைஞ்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் செக் பண்ணிடுவோம். 238 × 98 இந்த வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு மல்டிப்ளை ஆகிருக்கும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு 1387. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இதை சொல்லிடுறேன். ஸோ அதாங்க, இப்போ நம்ம வந்து இந்த மைனர் வேல்யூ ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணோம், அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம். அதனால வந்து உங்களுக்கு 10.55 நம்ம அசியூம் பண்ணி ஒரு 10.54 அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இங்கே ரைஸ் ஆகும், அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் உங்களுக்கு. இப்போ இன்னொரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஏறும் இறங்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கிறப்ப இந்த 144 அப்படிங்கிற ஒரு ஷேர் ப்ரைஸோட வேல்யூ வந்து இப்போ சப்போஸ் ஒரு 147 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 rupees இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ 185 வந்து ஒரு 3 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 188. ஓகேக்கா. இப்போ 332 அப்படிங்கிறது ஒரு பேட் அமௌண்ட்டு, இது வந்து பேட் ஒரு டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 328 ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 82ங்கிற அந்த அமௌண்ட் வந்து ஒரு 80.50 ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. 98 வந்து மேபி ஒரு 101 ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்போ உங்கள் ஷேர் வேல்யூ பாருங்கள் 10.63 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இப்போ ஷேர் வேல்யூ வந்து டெய்லி பேசிஸில் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க, ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும். இப்போ நம்ம வந்து கன்சிடரேஷன் பார்த்தோம், இப்போ வந்து ஒன்றுத்தை இன்க்ரீஸ் பண்ணோம், இன்னொன்று டிக்ரீஸ் பண்ணோம். அது ஸோ இப்போ ஒரு சாம்பிளுக்கு நம்ம 5 கம்பெனி எடுத்திருக்கோம். ஆனால் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 20-30 கம்பெனி இருக்கும், ஒரு சிலதில் மினிமம் 10 இருக்கும். ஸோ அதுவும் செக்டாராக இருக்கும். ஒரு சில செக்டார் வந்து எப்பயுமே வளர்ந்துக்கிட்டே இருக்கும், எஃப்எம்சிஜிங்கிற செக்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பண்ணுறதை விட இந்த ஷேர் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிறதுலேயே வந்து உங்களுக்கு என்ஏவியோட வேல்யூ ஏறும் இறங்குங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு என்ஏவியோட வேல்யூ வந்து ஏறுது இறங்குது. அதில் அதிகமாக இம்பேக்ட் வந்து ஷேர் சேஞ்ச் ப்ரைஸ்லேருந்து இருக்கும். ரெண்டாவது, இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக யூனிட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி போட நம்ம வந்து இங்கே நிறையா ஷேர்ஸ் வாங்குவோம். அந்த நிறைய ஷேர்ஸ் ஆக வந்து உங்களுக்கு அந்த வேல்யூ இங்கே மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி தாங்க வந்து உங்களுக்கு என்ஏவியோட கால்குலேஷன் வந்து பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சாம்பிள் கால்குலேஷன். இதனுடைய லைபிலிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸ் ஆட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போ இது வந்து பியூர்லி ஈக்விட்டிக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் ஆகுங்க. இப்போ ஈக்விட்டி ப்ளஸ் டெப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ன்னு போகிறப்போ வந்து உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் ஈக்விட்டி பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈக்விட்டி ஃபண்ட் பார்த்துருக்கோம் இந்த ஃபண்டு. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக். ஸோ இந்த கால்குலேஷன் ஒர்க் பண்ணது எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி பர்சன்டேஜ் அதிகமாக நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படிங்கிறது என்னால் ஒரு தீர்வுக்கு வர முடிஞ்சுது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு 10,000 20,000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து போதும், எனக்கு வந்து கொஞ்சம் தேவைகள் இருக்குதுன்னு சொல்லி வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஏவியோட வேல்யூ டேரெக்டாக வந்து உங்களுக்கு குறையும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு குறைஞ்சி ஏறுறது வந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே கைஸ், நம்ம இதுவே ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கால்குலேஷனில் ஒரு சின்ன ஒரு பார்ட்டு. ஸோ எனக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது வந்து இந்த ஒரு என்ஏவி கால்குலேஷன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்றதுக்காக இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் பண்ணுறேன். இதை வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் லைஃப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்களா. சரிங்க, மறுபடியும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீட் பண்ணலாம். நன்றி.